ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிலர் என்ன பண்ணுவாங்க, லைஃப்ல நம்மளுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், பணத்தால எதை வேணா சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியா நம்ம போய் இப்ப சேனல்ல போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊர்ல ஒரு பணக்கார அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அந்த பணக்கார அப்பா என்ன நினைக்கிறாரு, ஒரு நாள் வந்து நம்ம பையனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஏழைங்கெல்லாம் இருக்கிற ஒரு வில்லேஜ்ல கூட்டிட்டு போய் காட்டலாம், நம்ம பையனை கூட்டிட்டு போலாம், அங்கெல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத பையன் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பதான் அவன் எவ்வளவு சொபஸ்டிகேட்டடா நம்ம அவனை வச்சுட்டு இருக்கோன்றத அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து பையனை கூட்டிட்டு ஒரு வில்லேஜ்க்கு போறாரு. அந்த வில்லேஜ்ல போயிட்டு அவர் வந்து நல்ல பசுமையான ஒரு நிலம் இருக்கு, அதுல எல்லாம் களை நட்டுக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சிலர் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, சிலர் ஆத்துல குளிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அந்த நாயெல்லாம் நிறைய இருந்தது அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்காங்க. அந்த ஒரு லைஃப வந்து இவனுக்கு காமிக்கிறார், ஃபுல் டே அங்க இருந்து காமிக்கிறார். சாயந்தரம் ரிட்டர்ன் வரும்போது பையன்கிட்ட கேக்குறாரு, நீ இந்த ட்ரிப் மூலமா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், அந்த மாதிரி அப்பா, நம்ம எவ்வளவு ஏழையா இருக்கோம்னு நீங்க எனக்கு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு. அந்த அப்பா யோசிக்கிறாரு, என்ன சொல்றான் இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அப்பா அந்த பையன் சொல்றான், அப்பா, நம்மளுக்கு வந்து ஒரு 10 டியூப்லைட் தான் இருக்கு, அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டார்ஸும், ஸ்கைல இருக்கிற எல்லா ஸ்டார்ஸும் அவங்களுக்கு சொந்தமா இருக்கு, நம்ம 4-5 ஏசி தான் வச்சிருக்கோம், அவங்க வந்து ஃபுல்லா ஓப்பன் ஏர் ஃபுல்லாவே அவங்களுக்கு தான் சொந்தமா இருக்கு, நம்ம வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் வச்சிருக்கோம், அவங்க பெரிய ஆறே வச்சிருக்காங்க, அந்த ரிவர்ல எல்லாரும் துணி துவைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்றதையும் அவன் பார்த்தத அப்பா கிட்ட ஷேர் பண்றான். இன்னும் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பா வந்து நம்ம ஒரு வால் மட்டும் போட்டு, அதாவது ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு நம்ம நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், ஆனா அவங்க வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்ன்னு அவங்களெல்லாம் நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அவங்க வந்து காப்பாத்துற அளவுக்கு அவங்க ஒரு ஒரு எல்லாத்தையும் பில்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ப. இன்னொன்னு, நம்ம வந்து ஒரு டிவி தான் வச்சுட்டு இருக்கோம், அவங்க வந்து நம்ம டிவில மட்டுமே என்ன நியூஸ் நடக்குதுன்றத பாக்குறோம், ஆனா அவங்க எல்லாரோடையும் 4 விதமான மக்களோட பேசி அவங்கள்ட்ட இருந்து என்ன நாட்டு நடப்புன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்ம வந்து ஒரு நாய் தான் வச்சிருக்கோம், அவங்க ஒரு 4-5 நாய் வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பா நம்ம தான்ப்பா ரொம்ப. இன்னும் ஒரு பாயிண்ட்டும் சொல்றான், அவங்க வந்து பயிரிட்டு சாப்பிடுறாங்க, அவங்க பயிரிடுறத நம்ம போய் வாங்கிக்கிறோம், இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க தான்ப்பா பணக்காரங்க, நம்ம ரொம்ப ஏழைப்பா அப்படின்னு சொன்னோம்னா அந்த அப்பா வந்து அப்படியே ஸ்பீச்லெஸ். ஹி வாஸ் ஸ்பீச்லெஸ், அதாவது வாயடிச்சு போய் நின்னுடுறாரு. இவன் என்னடா, இவன் நம்ம ஒண்ணுத்துக்கு கூட்டிட்டு வந்தா இவன் ஒரு லெசன் நமக்கு சொல்றானே அப்படின்னு. இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் பணம் மட்டுமே லைஃப்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை தாண்டி லவ், ஃபேமிலி, கம்பேஷன், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வேல்யூஸ் இவ்ளோ இருக்குன்றத நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுங்க. அதோட கூட பணம் வேண்டாம்னு சொல்லல, தேவையான அளவு பணம் வேணும், அதுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து நல்லா படிச்சு அவங்களுக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு நீங்க சொல்லி கொடுத்த இந்த வேல்யூஸோட அவங்க வந்து நல்லா வளர்ந்து வருவாங்கன்னு சொல்லி, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.